அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்முடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டித் தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான். சாலமோன் இப்ப ராஜாவா இருக்கான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலக்கிறான். ஆனா உபாகமம் 17:16 ஆண்டவர் அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களோடு பேசும்போது, நீ எகிப்துக்கு திரும்பி போகக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுத்திருந்தாரு. உபாகமம் 7:3 அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரு. ஆனா இங்க சாலமோன் எகிப்து ராஜாவாகிய பார்வோனோட மகளை கல்யாணம் பண்றான். தனக்கு அரண்மனையும் ஆலயமும் எருசலேமை சுற்றி சுவர் கட்டுற வரைக்கும் தாவீதின் நகரமாகிய எருசலேம்ல அவளை வைத்திருந்தான். அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாமல் இருந்ததுனால ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். ஆலயம் கட்டப்படல, அதனால மேடை வச்சு அதுல பலி செலுத்தினாங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். கர்த்தரை அதிகமா நேசித்தான். அவங்க அப்பா சொன்ன கட்டளையின்படியெல்லாம் நடந்து வந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆனா ஆலயம் கட்டப்படாதனால மேடைகள்ல பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். புறஜாதியினர் செய்கிற மாதிரி செய்து வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. மேடையில பலியிட்டாங்க. அது பெருசா இருந்துச்சு. அதை தேடி போய் பலி செலுத்தினான். அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கர்த்தருக்கு பலி செலுத்தினான். 1000 பலி செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி ஆண்டவருக்கு பலி செலுத்தின அன்று ராத்திரியில ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். உன்னோட விருப்பம் என்ன, அதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனோடு பேசுறார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதுக்கு ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஃபர்ஸ்ட் சாலமோன் ஆண்டவரை செய்த செயல்களை நினைச்சு ஆண்டவரை உயர்த்துறார். என்ன சொல்றாருன்னா, தாவீது உமக்கு உண்மையும் நீதியும் நேர்மையுமா நடந்து வந்ததுனால நீங்க பெரிய கிருபை பாராட்டுனீங்க. அவனுடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதுக்கு ஒரு குமாரனாகிய என்னைய அவருக்கு தந்தீங்க. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நல்லா சாலமோனுக்கு தெரியுது கர்த்தர் தான் தன்னை ராஜாவாக்கினார் அப்படின்னு. ஏன்னா
வருஷப்படிதான் ராஜாவாகணும். ஆனா இவன் வந்து அதோனியா தான் ராஜாவாகணும். ஆனா கர்த்தர் வந்து சாலமோனை தெரிந்தெடுத்து ராஜாவாக்குனாரு. அதனால அதை நினைச்சு சொல்றான். நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். என்னைய நீங்க ராஜாவாக்கிட்டீங்க. ஆனா எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கேன். எனக்கு வந்து அது அறிந்து கொள்ள முடியல. போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, எண்ணிக்கைக்கு அடங்காதவங்க, திரளான ஜனங்கள், அவங்களுக்கு நடுவுல என்னைய வச்சிருக்கீங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். ஜனங்களுக்கு ராஜாட்ட தான் எதுவும் பிரச்சனைனா ராஜாட்ட தான் போய் சொல்லுவாங்க. அப்ப நியாயம் விசாரிக்கணும். நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், எது சரி எது தவறு அப்படின்றத டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி அதை செயல்படுத்துறது ராஜாதான். அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத அறிந்து கொள்றதுக்கும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். இங்கிலீஷ் பைபிள்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும். ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு நியாயம் விசாரிக்கணும். அதற்கேற்ற வண்ணமா புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த ஜனங்கள் பெரிய திரள் கூட்டமா இருக்காங்க. இவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறது யாருனாலே முடியாத காரியம். நீங்க எனக்கு ஞானத்தை கொடுத்தா தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சாலமோன் ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆனா 2வது அதிகாரத்துல 9வது வசனத்துல தாவீது சொல்றான், நீ புத்திமான், நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் அப்படின்னு சொல்றான். அப்ப இவனுக்கு வந்து நல்ல ஞானம் இருந்துச்சு. ஆனா கர்த்தரிடத்துல இருந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல சார்ந்து ஆண்டவரிடத்துல இருந்து ஞானத்தை கேட்கிறான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்ப ஆண்டவர் பார்வைக்கு ஏற்ற விண்ணப்பத்தை செய்யறான். அப்படி நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவருக்கு பிரியமா நம்ம விண்ணப்பம் செஞ்சோம்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவன் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம் பண்றான் சாலமோன். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். அதாவது தன்னுடைய சுயநலமா அவன் எதையும் கேட்கல. ஜனங்கள் மேல அக்கறையோடு ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். சுயநலமா இருந்திருந்தா எனக்கு நீடித்த ஆயுள தாங்கன்னு கேட்டிருக்கலாம், அல்லது ஐஸ்வர்யத்தை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம், அல்லது சத்துருக்களை நான் ஜெயிச்சு பேர் பெறணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் எதையுமே கேட்காம ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஜனங்கள் மேல அக்கறையோடு அவங்களுக்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். உன் வார்த்தையின்படியே செய்தேன், நீ கேட்டபடி
உனக்கு செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதனாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தாரு. ஞானத்துல சிறந்து விளங்கினா அவனுக்கு சமமானவன் முன்னாடியே இருந்ததுல பின்னாடியே இருந்ததுல அவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இதுவும் மிஞ்சி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஞானத்தை மட்டும் கொடுக்கல, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தாரு. உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. எந்த ராஜாவும் உனக்கு ஈக்குவலா இருக்க முடியாது. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேனா உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறார். 3 காரியம் கொடுக்கிறாரு. ஐஸ்வர்யம், மகிமை, நீடித்த நாட்கள் 3ஐயும் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். சொப்பனத்துலதான் இதெல்லாம் நடக்குது. அப்பதான் தெரியுது. அவன் எருசலேமுக்கு கிபியோனுக்கு போனான்னு பார்த்தோம், அங்க பலி செலுத்துறதுக்கு போனான். இப்ப எருசலேமுக்கு மறுபடியும் வந்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று, கூடாரத்துல உடன்படிக்கை எருசலேம்ல இருக்கிற கூடாரத்துல தாவீது கொண்டு உடன்படிக்கை பெட்டியை வச்சிருந்தான். அது தேவ பிரசன்னத்தை குறிக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சர்வாங்க தகன பலியை இட்டு சமாதான பலியை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். ரொம்ப சந்தோஷமா அவன் தன்னோடு கூட தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்து மகிழ்ந்தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாலமோன் பார்வோனோட குமாரத்திய திருமணம் செய்தான். இது பின் நாட்கள்ல அவன் வழி விலகி போறதுக்கு காரணமா இருந்துச்சு. அவன் ஆலயம் கட்டப்படாதனால மேடைகள்ல பலி செலுத்தி வந்தான். கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தினான். தாவீது சொன்ன கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தான். ஆனா மேடையில புறஜாதியினர் மாதிரி பலி செலுத்தினான் அப்படின்றத பார்த்தோம். 1000 சர்வாங்க பலியை செலுத்தினான். அன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் அவனோடு பேசினாரு. நீ உனக்கு விரும்பினது என்னது என்கிட்ட கேளுன்னு கேட்கும்போது சாலமோன் சொல்றான், தாவீது உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் நேர்மையா இருந்ததுனால பெரிய கிருபை பாராட்டுனீங்க, அவனை ராஜா வாக்குனாரு. அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியில சாலமோனையும் ராஜா வாக்குனாரு தாவீதோட ஸ்தானத்துல. ஆனா நான் சிறு பிள்ளையா இருக்கேன், இந்த ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவங்களா இருக்காங்க, அவங்கள நியாயம் விசாரிக்கணும், நன்மை தீமை எது அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சுயநலமா கேட்கல. சுயநலமா இருந்திருந்தா அவன் கேட்டிருக்கலாம், நீடித்த ஆயுள கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க, இல்ல சத்துருவை நான் ஜெயிக்கணும். இது 3 கேட்கல. அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை கேட்டான். அது ஆண்டவருடைய பார்வையில உகந்ததா இருந்துச்சு. நம்ம செய்யற ஜெபமும் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தோம்னா அந்த ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ளலாம். அப்ப கர்த்தர் அவன் கேட்ட ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தாரு. அதோடு மாத்திரம் இல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நீடித்த நாட்களையும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். சாலமோன் நித்திரை தெளிந்த போதுதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அது சொப்பனம் அப்படின்றது. திரும்ப எருசலேமுக்கு அங்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக
சர்வாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியை செலுத்தி தன்னுடைய ஊழியக்காரங்களோடு சேர்ந்து ஊழியக்காரருக்கு விருந்து செய்தான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஞானமாய் செயல்பட ஆண்டவரே கிருபை தாங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு உகந்த விண்ணப்பங்களை செய்ய கர்த்தரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நாங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஞானமாய் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீரே எங்கள் ஞானமாய் இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உடைய அன்பை அறிந்து கொள்ள உம்மை பற்றி கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.